பிறப்புல இருந்து இருக்கிற வரைக்கும் எல்லாம் இயந்திரத்தனமா மாறிடுச்சு. அந்த தொழில்நுட்பத்துக்கு ஈடு கொடுத்து செய்யக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா கைத்தொழில் பார்த்தீங்கன்னா நெசவு தொழில் மட்டும்தான். ஆமா, விவசாயி நிலத்துல கால் வைக்கலன்னா சோறை கிடைக்காது. ஒரு நெசவாளி கால் மீதியில கால் வைக்கலன்னா மானம் காக்கக்கூடிய அந்த தொழில் உடை கிடைக்க முடியாது. மனுஷனுக்கு மனுஷன் போட்டியா இருந்த காலம் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இயந்திரத்துக்கும் மனுஷனுக்குமான போட்டி வந்துருச்சு. நெசவுகள் பாத்தீங்கன்னா காலு மிதிக்கணும், கையை இழுக்கணும், கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், வாய் பேசணும். ஐம்பொறிகள் ஒன்று கூட்டி அந்த புல நுகர்வுக்கு என்னென்ன உணர்வு இருக்கு அந்த உணர்வுல அந்த நெசவுல கொடுத்தாதான் அந்த துணி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வார்ப்பாக வருங்க மேடம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தொழில். பண்பாடு, கலாச்சாரம், மரபு, தொன்மை எல்லாம் சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு தொழில். இருக்கிற இடத்துல குடும்பத்தோடு அப்பா அம்மாவோட மனைவி மக்களோட உறவுகளோட சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தொழில் பாத்தீங்கன்னா நெசவு தொழில் தான். ரொம்ப குடும்பத்தோடு செய்யக்கூடிய தொழிலா இருந்தாலும் ஒரு தனியா ஒரு கொத்தனார் வேலைக்கு போன ஒரு நாளைக்கு 1200 ரூபாய் கொண்டு வராரு.